ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ஈஸி குக்கிங் தமிழ். நாம் இன்னைக்கு கசூரி மெத்தி பவுடர் எப்படி வீட்டிலேயே ஈஸியாகவும் கலப்படம் இல்லாமலே செய்யலாம்னு பார்த்துருவோம். இதுக்கு நான் 2 கட்டு வெந்தயக்கீரை எடுத்திருக்கேன். இது நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துப்போம். இந்த வெந்தயக்கீரை கட்டில் நிறைய தேவையில்லாத கீரையெல்லாம் இருக்கும், அதெல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்துருங்க. சுத்தம் பண்ணிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துங்க. கீரையோட ஒரு 1/2 இன்ச்சுக்கு தண்டு பகுதி சேர்த்து கட் பண்ணிங்க. இந்த சைஸு கட் பண்ணி எடுத்துங்க. கட் பண்ணி வச்சிருக்க கீரையெல்லாம் நல்லா அலசி எடுத்துருங்க. ஒரு 3 தடவை தண்ணி ஊற்றி அலசி எடுத்துங்க. அப்போ தான் அதில் மண் பூச்சி எது இருந்தாலும் க்ளீன் ஆகிடும். கீரையெல்லாம் நல்லா அலசி நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு 2 தட்டில் பரப்பி வச்சு காய வச்சுருங்க. ஒரு 3 நாளைக்கு நல்லா காய வச்சு எடுங்க. நல்ல வெயிலில் 3 நாளைக்கு நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா காஞ்சி கொஞ்சமாகிடுச்சு. இப்போ இதை நம்ம கையாலே க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கீரை காஞ்சிருக்கிறதுனால நம்ம கையாலே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து க்ரஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி க்ரஷ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லா பவுடர் ஆகிடும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எல்லாத்தையுமே நல்லா க்ரஷ் பண்ணி வச்சிங்க. உங்களுக்கு கையால் க்ரஷ் பண்ண முடியலன்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் பவுடராக அடித்து எடுத்துங்க. இந்த கசூரி மெத்தி பவுடர் ஒரு கண்ணாடி பாட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இது 1 வருஷத்துக்கு கெடாமல் இருக்கும். இதை நீங்கள் நான்வெஜ் வெஜிடேரியன் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வீட்டில் செய்கிற பன்னீர் பட்டர் மசாலா, மஷ்ரூம் மசாலா, சன்னா மசாலா, சிக்கன் கிரேவி, இந்த மாதிரி கிரேவி வகைக்கும் குருமா வகைக்கெலாம் இதை சேர்த்துக்கலாம். நீங்கள் இதுலேருந்து ஒரு 1/4 ஸ்பூன் இல்லைன்னா 1/2 டீஸ்பூன் சேர்த்துங்க போதும். ரொம்ப சேர்த்திங்கன்னா கசக்கும். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது, குளிர்ச்சி கொடுக்கும். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் மணமாகவும் இருக்கும். இதே மாதிரி நீங்களும் கசூரி மெத்தி பவுடரை வீட்டில் செஞ்சு வச்சுங்க. செஞ்சு வச்சுட்டு எல்லா குருமா வகைக்கும் சேர்த்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.